நான் அவலூர் கிராமத்தை சேர்ந்த எஸ் மனோகரன். ஒரு 20 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு இப்போது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையின் கீழ் ஆத்மா திட்டத்தின் மூலமாக கண்டுணர்வு, அதாவது சுற்றுலா மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விவசாயத்தை பற்றி கண்டுணர்வு காண்பதற்காக பெங்களூர் என ஆத்மா திட்டம் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே இந்த இயற்கை விவசாயம், அதாவது அங்கக வேளாண்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இயற்கை விவசாயம் பெங்களூரில் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, நம்ம அந்த கெமிக்கலை எடுத்து கொட்டி மண் வளமும் போயிடுது, மகசூலம் நமக்கு அதிகமாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்ததில், இப்போ நம்ம அரசாங்கம் மூலிமா எங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டத்தை எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அது மூலிமா அந்த பெங்களூரில் பார்க்குறப்போ என்னென்ன எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது அந்த விவசாயம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வேளாண்மை துறை அதிகாரிகளை அதை விளக்குனாங்க. இந்த அங்கக வேளாண்மை திட்டத்தில் இயற்கை விவசாயம் அமிர்த கரைசல், அதுக்கப்புறம் பஞ்சகவியா, இந்த மாதிரி உள்ளது மண்புழு உரம், இந்த மாதிரிலாம் நம்மளே தயார் பண்ணி நம்மளே போடுறதுனால நமக்கு ஓரளவு செலவினம் கம்மியாகுது. நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த போக நான் எனக்கு அரசாங்கத்தில் மானிய திட்டத்தில் சீரக இது கொடுத்துருந்தாங்க, கிச்சடி மாத்தூர் கிச்சடி வகை கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு 50 சென்ட்டு அதை இயற்கை வேளாண்மை பண்ணேன். ஒரு 50 சென்ட்டுக்கு ஒரு 8, 9, 10 மூட்டை கிட்ட வந்துருச்சு. அரிசி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நல்ல சுவையாகவும் இருக்குது. எனக்கு செலவு பார்க்குறப்போ இந்த கெமிக்கலுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-45% எனக்கு மிச்சமாகுது. அதனால் அனைத்து விவசாயிகளும் இதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் மூலிமா பயிர் செய்து பயன்பெறணும். நாமளும் நோயற்ற வாழ்வும் பயன்படுத்தணும். அதே மாதிரி மண் வளத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக கண்டிப்பாக இயற்கை விவசாயம் நம்ம பண்ணணுன்றதை அனைத்து விவசாயம் கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் இப்போ நம்ம ஆத்மா திட்டத்தின் கீழ் இந்த உயிர் உரங்கள் கொடுக்குறாங்க, பயோ இதுன்னு சொல்லுவோம் உயிர் உரம். இந்த மாதிரி அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா, சூடாமோனஸு இதெல்லாம் விதை நேர்த்தி பண்ணுறோம். நாற்றுலேயே நம்ம எடுக்கும்போது, நாற்று பறிக்கும் போது கூட நாற்றங்களில் தெளித்து விட்டுறோம். எரு மூலிமா நடவுக்கு முன்னாடி கெமிக்கல் போடாமல் எரு மூலிமா போட்டு விட்டுறோம். இது மாதிரி நமக்கு பண்ணுறதுனால மண் வளம் நமக்கு அப்படியே இன்றைக்கி நல்ல பாசை கட்டுது. பயிர் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் இந்த கோடை காலத்திலே பயிர் காய்ச்சல் இல்லாமல் நல்லா தூர் விட்டு அருமையாக வருது. அதனால் அனைத்து விவசாயிகளும் இயற்கை விவசாயம் பண்ணணும். ரெண்டாவது நமக்கு இந்த திட்டங்களை தெரிவித்த ஆத்மா திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறைக்கும் கண்டிப்பாக நம்ம நன்றியை தெரிவித்து